ஹாய் ட்விங்கிள் ட்விங்கிள். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். அதை 3 hours ஊற வச்சுட்டு தண்ணியை எடுத்து இப்படி வச்சுருக்கேன். அதே டம்ளரால் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3 hours ஊற வச்சுட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ அரைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3-4 ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. கிரேட்டட் கோகோனட், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 4 ஊசி மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வதக்குனதை அரைச்சி வச்ச மாவில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து அந்த மாவை குட்டி குட்டியாக எடுத்து அதில் போட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு 2 பக்கமும். இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். 2 பக்கமும் வெந்துருச்சு. சுகர் சேர்த்துக்கோங்க. அதே மாவில் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க.
அதே மாவில் 2 ஸ்பூன் பால் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் இதில் போட்டுக்கலாம். சுகர் சேர்த்ததுனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். பால் சேர்த்ததுனால இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சுகர் சேர்த்ததுனால இது இனிப்பாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். பால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பால் சேர்த்ததுனால. நல்லா வெந்துருச்சு 2 பக்கமும். இப்போ எடுத்துடலாம். இது உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது ஸ்வீட். இது உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதில் மசாலாவிலேயே சுகரும் சேர்ந்துருக்கு, இனிப்பும் சேர்ந்துருக்கு, பாலும் சேர்ந்துருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதில் நீங்கள் டொமேட்டோ சட்னி பொடி சாஸ் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மசாலா சியம் ரெடி ஆகிடுச்சு. செட்டிநாட்டில் இந்த பேர் தான் சொல்லுவாங்க. இது செட்டிநாடு மசாலா சீயம்னு சொல்லுவாங்க. மசாலா சீயம் ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு மசாலா சீயம் ரெடி ஆயிடுச்சு. இது செட்டிநாடு மசாலா சீயம் ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு மசாலா சீயம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.